guys, hello மக்களே, வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறேன். இது நான் ஆலு சப்ஜி தான் பண்ண போகிறேன், ஆலு கிரேவி. இது நல்லா எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ ஆலு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆலு எடுத்து ஸ்டீம் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே போட்டும் பண்ணலாம், வேக வச்சும் பண்ணலாம், நம்ம டைரெக்டாக குக்கர்லேயும் வைக்கலாம். ஸோ இது ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டாச்சு. 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, காஷ்மீரி சில்லி பவுடர், இது ஷாய் ஜீரா, நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம், கரம் மசாலா, இதெல்லாம் தான் நம்ம போட்டு பொட்டேட்டோ சப்பாத்திக்கு ஒரு பொட்டேட்டோ கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஆலு கிரேவி வாங்க பார்க்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டாச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். சாய் ஜீரா, பச்சை மிளகா, பூண்டு வேணா போட்டுக்கோங்க, வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் போட போகிறேன். பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சப்பொடி, தக்காளி. நம்ம தக்காளி போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போடலாம். எல்லோரும் வெங்காயத்தை போட்டுட்டு போடுவா. ஸோ நான் இந்த டிஷ்க்கு தக்காளியை போட்டுட்டு நான் வெங்காயத்தை போட போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நீங்கள் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுக்கலாம். நான் ஆம்ச்சூர் பவுடர் போடல, ஏன்னா அசிடிட்டி இருக்கிறவாளுக்கு இந்த ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் அந்த சாட் மசாலா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறதுப்பா. ஸோ அதனால் நான் ஆம்ச்சூர் பவுடர் போடல. அதே மாதிரி அசிடிட்டி இருக்கிறவா இருந்தது, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா போட்டுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் இதில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மூடி வைப்போம். கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிறவளும் மூடி வைப்போம். ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆம்ச்சூர் பவுடர்லாம் கடைசியாக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலாலாம் போடலாம். இப்போ பாயில் பண்ண பொட்டேட்டோவை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. நம்ம இப்படியே இன்னும் ஒரு 5 to 10 minutes மூடி வச்சு ட்ரையாகவும் நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவி மாதிரியும் நம்ம பண்ணலாம். நான் இப்போ இதே மாதிரி ட்ரை கிரேவி தான் நான் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா தக்காளி டொமேட்டோ பியூரி மாதிரி அரைச்சி போட்டு பண்ணினாலும் இதே டிஷ்ஷு தான், இதே ரெசிபி தான். இப்போ இது நான் போட்டாச்சு. இதை நம்ம மூடி வைக்கலாம். ஒரு நல்லா 10 to 15 minutes மூடி வச்சா நல்லா அருமையான ஆலு சப்ஜி ரெடி, ஆலு கிரேவி ரெடி. ஒரு 10 to 15 minutes மூடி வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது, எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பற்றியெல்லாம் இப்போ தான் சரியாக இருக்குது. சூப்பர். இப்போ திருப்பி மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு ஏன் எண்ணெய் விட்டேன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு எண்ணெய் விடணும் போல் இருந்தது. நீங்கள் பண்ணும்போது உங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வேணும்னா விட்டுக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணி விட்டு சூப்பர். சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைட் டிஷ். ஆலு பிடிக்காதவாள் இருக்க மாட்டா. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு
இப்போ இந்த சமயத்தில் லேட்டாக ஆம்ச்சூர் பவுடர் தூவினேல்னா சூப்பராக இருக்கும். வேணுங்கிற வாளுக்கு இது மழைச்சாரல் மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இது சப்பாத்தியோட தொட்டுண்டேன்னா சூப்பராக இருக்கும். ஏன் நம்ம ஈவன் ரசம் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சைட் கிரேவி மாதிரியே இல்லை, அவ்வளோ ஜோராக இருக்குது. நீங்கள் இது வந்து அப்படி கூட தொட்டுக்கலாம் போல் இருக்குது. ஸோ சூப்பரான ஆலு சப்ஜி ஃபார் சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி. இது வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், சைட் டிஷ்லோட பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் ஒரு 4 ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கோசரம். சாஃப்ட் சப்பாத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு, அதனால் இதை நான் உங்களுக்கு காமிக்கலை. இது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் தரேன். ஸோ புல்கா வந்து இப்போ பாருங்கள் இப்படி உப்பு இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து இதை திருப்பி இப்படி போடுவோம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் சப்பாத்திக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லெமன் கூட இதில் புழிஞ்சிக்கலாம். மேலாக சாப்பிடும்போது லெமன் புழிஞ்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஆனியன் வச்சுக்கலாம், ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஆனியன் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சப்பாத்தி சைட் டிஷ் ஆலு கிரேவி, ஆலு ட்ரை கிரேவி அப்படி சொல்லலாம். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.